உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். இந்திய வரலாற்றிலேயே காவல்துறையினரை நிலைகுலைய வைக்கும் இப்படி ஒரு தீர்ப்பு வெளியாகும் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு தண்டனையை அறிவிக்க நீதிபதி சொன்ன காரணம்தான் காவல்துறை வட்டாரத்தில் கலக்கத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதி வணிகர்களான தந்தை ஜெயராஜ், மகன் பெனிக்ஸ் ஆகிய இருவரையும் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி கொரோனா காலகட்டத்தில் கடையை திறந்து வைத்திருந்ததால் விசாரணை என்கிற பெயரில் அழைத்து சென்று சாத்தான்குளம் காவல் நிலைய போலீசார் அதிகார போதை, ஆணவ வெறி, திமிர்த்தனத்தின் உச்சம் காரணமாக ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து மரண சித்திரவதை செய்து மிக கொடூரமாக படுகொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. அதாவது ஜெயராஜ், பெனிக்ஸ் இருவரும் மிக கொடூரமாக தாக்கப்பட்டதால் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஜூன் 22ஆம் தேதி பெனிக்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்க மறுநாள் அவரது தந்தை ஜெயராஜும் பரிதாபமாக உயிரிழந்தார். போலீஸ் கஸ்டடியில் இருந்த தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சிறை சித்திரவதை படுகொலை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை தானாக கையில் எடுத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு மத்திய புலனாய்வுத் துறையான சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த குற்றத்தின் முதல் அக்யூஸ்டாக சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் இடம்பெற்றார். மேலும் உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் சாமதுரை, முத்துராஜா, செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்து, பால்துரை ஆகிய 10 போலீசார் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. காவல்துறையை சேர்ந்த இந்த 10 அக்யூஸ்டுகளும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் SSI பால்துரை 2020 ஆகஸ்ட் 10ஆம் தேதி கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார். இந்த வழக்கு 2 கட்டங்களாக 2427 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை மத்திய புலனாய்வுத் துறையான சிபிஐ தாக்கல் செய்தது. வழக்கில் 100க்கும் மேற்பட்ட சாட்சிய விசாரணை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்தது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் போலீஸ் ரேவதி, பியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்தனர். குறிப்பாக ரேவதி அளித்த சாட்சியம்தான் இந்த வழக்கிற்கே திருப்பு முனையாக அமைந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரையில் உள்ள 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு கடந்த 5½ ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் லாக்அப் படுகொலை வழக்கில் விசாரணைகள் முடிவடைந்து வழக்கின் தீர்ப்பு 2026 மார்ச் 23ஆம் தேதி அறிவித்தார் நீதிபதி முத்துக்குமரன். அப்போது அந்த கொடூர குற்றச்சம்பவத்தை சுட்டிக்காட்டிய நீதிபதி கோவில்பட்டி கிளை சிறையில் இருவரும் அடைக்கப்பட்ட போது அவர்களது உடல்களில் காயங்கள் இருந்தன. நோய் தொற்று காரணமாக அவர்கள் உயிரிழக்கவில்லை. கம்பு, கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே அவர்களது இறப்பு நடந்துள்ளதாக அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியிருக்கிறார்கள். தந்தை மகன் இருவருக்கும் போலீஸ்காரர்கள் தாக்கியதால்தான் காயங்கள் ஏற்பட்டன என்பது ஊர்ஜிதமாகிறது என குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகிய இருவரின் உடலில் இருந்த காயங்கள் இயற்கைக்கு மாறானவை, மரணங்களை விளைவிக்கக்கூடிய வகையில் காயங்கள் இருந்தன. அதனால் தந்தை மகன் ஆகிய இருவரின் உயிரிழப்பும் கொலை என சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையை பதிவு செய்திருந்தது. அவர்களது உடலில் உட்புறம் இருந்த காயம் பலமுறை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது.
இரவு முழுவதும் 10 நிமிடம் இடைவெளி விட்டுவிட்டு தொடர்ந்து தாக்கியிருக்கிறார்கள். 200 முறைக்கு மேல் பின்னால் தாக்கினார்கள் என பெனிக்ஸ் அவரது உறவினரிடம் கூறியதாக குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அடிக்கச் சொன்னதால்தான் ஜெயராஜ், பெனிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கி உள்ளனர். கைகளை கயிற்றில் கட்டி தொங்க விட்டு தாக்கி உள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. டேபிளில் படுக்க வைத்தும் தாக்கி இருக்கிறார்கள். ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கும் போது நாம அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்திருக்கிறார்கள் எனவும் இவர்களை அடித்து நாம் பயிற்சி எடுத்துக் கொள்வோம் என்றும் காவல்துறையினர் அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் தங்களை அடிக்கச் சொல்லி கூறினார். அடிப்பதை பார்க்க யாரும் வருகிறார்களா என்பதை கண்காணிக்க காவல் நிலையத்தில் வெளியே இருந்து கண்காணித்து வந்தோம் என மற்றொரு காவலர் வாக்குமூலம் அளித்திருந்தார். தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரையும் இரவு 8 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை நீண்ட நேரமாக காவல்துறையினர் அடித்து தாக்கியிருக்கிறார்கள். காவல்துறையினர் நினைத்திருந்தால் தாங்கள் செய்த தவறை திருத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் தவறை திருத்திக் கொள்ளவில்லை. குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினர் அனைவரும் ஒரே பகுதியில்தான் இருந்தார்கள் என்பதை செல்போன் டவர் மூலமாக தெரிய வந்துள்ளது என்பதையும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். காயமடைந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரும் அணிந்திருந்த ஆடைகள் வழக்கின் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இரத்தக்கரை படிந்த ஆடையை உறவினர்களிடம் கொடுத்து குப்பை தொட்டியில் போடச் சொல்லி இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அந்த ஆடையை கைப்பற்றி வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார். சிசிடிவி கேமராக்களில் உள்ள பதிவுகளை நீக்கிவிட்டு பகலை இரவாகவும் இரவை பகல் போன்றும் மாற்றியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் அனைத்து தடயங்களையும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அளித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய அனைத்து தரப்பு விசாரணைகளையும் பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது என கடந்த 2026 மார்ச் 23ஆம் தேதி மதுரை 1வது கூடுதல் அமர்வு நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்தார். மேலும் இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் 2026 ஏப்ரல் 6ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்த போது பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. எந்த குற்றமும் செய்யாத அப்பாவி தந்தை மகனை விசாரணை என்கிற பெயரில் மிருகத்தனமான கொடூர சித்திரவதை செய்து படுகொலை செய்த சாத்தான்குளம் காவல் நிலைய போலீசாருக்கு கொடுக்கும் தண்டனை ஈவு இரக்கமில்லாத போலீசாருக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இந்த நிலையில்தான் 2026 ஏப்ரல் 6ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க அந்த தண்டனை தீர்ப்பை அளித்தார் நீதிபதி முத்துக்குமரன். இந்த கொலை வழக்கில் சாத்தான்குள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர்களான சாமத்துறை, முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்து ஆகிய 9 பேரும் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக அடைக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே தண்டனை அறிவிக்கும் நாளான ஏப்ரல் 6ஆம் தேதி ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்பட 9 பேரும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் மதுரை மத்திய சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். 5½ ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்களை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் ஏப்ரல் 6ஆம் தேதி அறிவித்தார். அப்போது அவர் கூறும்போது, தமிழ்நாடு அரசு தரப்பின் அறிக்கையில் குற்றவாளிகள் மீதான குற்ற வழக்கின் விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. காவல் மரணங்களை சகித்துக் கொள்ள முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தரப்பில் உச்சபட்ச தண்டனை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுள் தண்டனை விதிப்பதா, மரண தண்டனை விதிப்பதா என கேள்வி வரும் போது அரிதினும் அரிதான வழக்குகளில் ஆயுள் தண்டனை போதுமானது அல்ல எனும் போதும், எதிரி திருந்த வாய்ப்பில்லை எனும் போதும் மரண தண்டனை விதிக்கலாம் என விதிகள் கூறுகிறது. இது முழுக்க முழுக்க மனித கண்ணியத்தை மீறும் செயலாக அமைந்திருக்கிறது. இதனை நீதிமன்றம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் திருந்தவில்லை.
கொரோனா காலகட்டத்தில் கடையை திறந்து வைத்தார்கள் என்பதற்காக இப்படி தாக்கி இருக்கிறார்கள். இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தானாக விசாரித்திருக்காவிட்டால் அவர்களது உடலை அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே இந்த வழக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். நிராயுதபாணியாக நின்றவர்களை இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். இவர்களை மன்னிக்க வேண்டியதில்லை. வயது, குடும்பச் சூழலை காரணம் காட்டி இவர்களுக்கு குறைந்த தண்டனை விதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிரிகள் நல்ல மனநிலையில் இதனை செய்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் கல்வியறிவு பெற்றவர்கள். வேலியே பயிரை மேய்ந்தது போல மக்களை காக்க வேண்டிய காவல்துறையே அவர்களை தாக்கி இருக்கிறது. இந்த செயலை பார்க்கும் போது மனம் வெந்து போகிறது என கூறிய நீதிபதி, பென்னிக்ஸின் தாயாரின் துக்கத்தை யாரும் தீர்க்க முடியாது. ஒரு குடும்பத்தின் ஆணிவேரே பிடுங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது என்றார். மேலும் இது அரிதினும் அரிதான வழக்கு என கூறிய நீதிபதி முத்துக்குமரன், இப்படி ஒரு குற்றத்தை செய்துவிட்டு 14 வருடங்களில் வெளியில் வந்துவிடலாம் என எதிரிகள் நினைக்கலாம். ஆனால் அப்படி விட்டுவிட நீதிமன்றம் தயாராக இல்லை என குறிப்பிட்ட நீதிபதி, தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து இரவு முழுவதும் தாக்கி இருக்கிறார்கள். இதனை எளிதாக கருத இயலாது. பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பு அதிகம் உள்ளது. நீதிமன்றங்கள் வழங்கிய வழிகாட்டல்களை காற்றில் பறக்க விட்டுவிட்டு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டுள்ளது. மனித மாண்பு சிதைக்கப்படுகையில் நாகரீகம் பின்னோக்கி செல்கிறது. குற்றத்தின் அளவை பொறுத்தவரை 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் கொடூரம் கருதியே உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்காணித்திருக்கிறது. இருவரும் வியாபாரிகள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்கள் மீது எந்த குற்ற வழக்கும் இல்லை என்றே தெரிகிறது. இவர்களை தாக்கிய குற்றவாளிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருப்பதால் கடுமையான குற்றமாகவே கருத வேண்டும். பொதுமக்கள் பணத்தில் அரசு ஊதியம் பெற்றவர்கள் பொருளாதார அழுத்தத்தையோ மன அழுத்தத்தையோ காரணமாக கூற இயலாது. குற்றவாளிகளை சார்ந்து குடும்பம் உள்ளது என்பதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்பதை ஏற்க இயலாது. தண்டனை குற்றத்தின் தன்மையை பொறுத்தே தீர்மானிக்க வேண்டும். காவல்துறையினர் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களால் சாமானியர்கள் பாதிக்கப்படுகையில் உரிய நடவடிக்கை வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது என சுட்டிக்காட்டிய நீதிபதி முத்துக்குமரன், மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என கருதுகிறது. அரிதினும் அரிதான வழக்காக கருத வேண்டும் என கூறியதோடு, இரட்டை மரண தண்டனை விதித்த போது நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் இரட்டை மரண தண்டனை விதித்ததற்கான காரணத்தை நீதிபதி கூறும்போது, தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கி இருக்கிறார்கள். இது ஏற்கத்தக்கது அல்ல. அவர்கள் தாக்கப்பட்டது குறித்த அறிக்கையை வாசிக்கும் போது மனம் பதைக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையில் பல நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். இருப்பினும் இது போன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் இதுபோல செயல்படும் காவல்துறையினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது. பொதுவாக காவல் நிலையங்களில் நிகழ்த்தப்படும் குற்றங்களில் நேரடி சாட்சிகள் இருக்காது. இந்த வழக்கில் சிசிடிவி காட்சிகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் பிடுங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோல குற்றம் நிகழா வகையில் தீர்ப்பிருக்க வேண்டும் என நீதிமன்றம் நினைக்கிறது. ஆகவே பொருளாதார ரீதியான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும். எனவே இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. இந்த சம்பவம் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கும் வகையிலேயே இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையிலும் தீர்ப்பு இருக்க வேண்டும். 2011 உச்சநீதிமன்றம் வழிகாட்டல்களை வழங்கியும் இதுபோன்ற காவல் மரணங்கள் நிகழ்வது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே உச்சபட்ச தண்டனை வழங்குவதே சிறந்ததாக இருக்கும். யார் அதிகமாக அடித்தார்கள் என வேறுபாடு காட்ட இயலாது என சுட்டிக்காட்டியவர் ஒவ்வொருவருக்குமான தண்டனை விவரங்களை அறிவித்தார். அதில் இரட்டை மரண தண்டனையோடு அபராதமும் விதித்தார். அதில் 1வது குற்றவாளி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு இரட்டை மரண தண்டனையோடு 24,10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2வது குற்றவாளியான SI பாலகிருஷ்ணனுக்கு
இரட்டை மரண தண்டனையோடு 16,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது குற்றவாளியான எஸ்ஐ ரகு கணேஷுக்கு இரட்டை மரண தண்டனையோடு 5,70,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நான்காவது குற்றவாளியான தலைமை காவலர் முருகனுக்கு இரட்டை மரண தண்டனையோடு 10,10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது குற்றவாளியான காவலர் சாமத்துரைக்கு இரட்டை மரண தண்டனையோடு 5,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது குற்றவாளியான காவலர் முத்துராஜாவுக்கு இரட்டை மரண தண்டனையோடு 3,20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது குற்றவாளியான காவலர் செல்லதுரைக்கு இரட்டை மரண தண்டனையோடு 14,40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது குற்றவாளியான காவலர் தாமஸ் பிரான்சிஸிற்கு இரட்டை மரண தண்டனையோடு 10,54,000 ரூபாய் விதிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது குற்றவாளியான காவலர் வெயில் முத்துவுக்கு இரட்டை மரண தண்டனையோடு 10,54,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இப்படி 9 பேருக்கும் சாகும் வரை இரட்டை மரண தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டதோடு வெவ்வேறு சட்டப்பிரிவுகளில் சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. 9 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட 1,40,00,000 ரூபாய் அபராத தொகையை பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்திற்கு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜெயராஜ் மகள் பர்சி, எங்களுக்காக போராடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் நன்றி என தெரிவித்தார். தற்போது வழங்கப்பட்டிருக்கும் இந்த நீதி எல்லா பாமர மக்களுக்கும் கிடைத்த நீதி. எங்களைப் போன்று எந்த குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது. நீதிமன்றம் முறையாக விசாரித்து நீதி வழங்கியுள்ளது. நாங்களும் இறுதி மூச்சு வரை நீதிமன்றம் சென்று போராடுவோம் என்று கூறியுள்ளார். ஊர் மக்களும் அனைத்து மக்களும் போராடியதால்தான் நீதி கிடைத்தது எனவும் அவர் குறிப்பிட்டார். எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்கள் நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்கள் துன்பத்தை அவங்களுடைய துன்பமாக நினச்சி எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் எல்லா சமுதாய மக்கள், எல்லா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், பொதுமக்கள், எங்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனால மதுரை உயர் நீதிமன்றம் தானா முன் எடுத்ததுனால எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. இதுக்கு இது கேஸ் நடத்தினதே இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைச்சோம். அதே போல இனிமே நாங்கள் பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இதே போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது. மேடம், இந்த மேல்முறையீடு போவாங்க உயர்நீதிமன்றத்துக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாதிக்கப்பட்டவர் மேல்முறையீடு போவாங்க, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்தில் நம்மளும் நீதிமன்றம் போவோம். நாங்கள் கடைசி மூச்சு வரை கண்டிப்பா இருக்க போராடுவோம். நீதிமன்றங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நீதியை பாதிக்கப்பட்ட எங்களுக்கான நீதியை தருவாங்க. இது ஒரு குடும்பத்துக்கு நடக்காத அளவுக்கு இருக்குங்கிறது நாங்கள் நம்புறோம். மேடம், எப்படியா இருந்தாலும் இந்த வழக்கு 6 வருடங்களாக நீங்களும் இந்த கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கீங்க. உங்க மனநிலை எப்படி? இன்னைக்கான நீதி கிடைக்கும் பொழுது நாங்கள் இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. இனி என்ன ஆனாலும் எங்களுடைய உயிர் வரப்போறதில்லை. இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது நாங்கள் நினைச்சு அலைஞ்சா அதுக்கான நீதி இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். தீர்ப்புல அஜித்குமார் வழக்கே சொல்லியிருக்காரு. கடைசி அவருக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்தாங்க, அஜித்குமார் இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன பாக்குறீங்க? அதுக்கப்புறம் தொடர்ச்சி காவல் சித்திரவதை நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவங்க நீதிபதி அவங்க கோட் பண்ணும்போது இனிமேலும் இதே போல சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு கோட் பண்ணி திருப்பியும் சொல்லியிருக்காங்க. நடக்காதுன்னு நாங்கள் நம்புறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கு 2020ஆம் ஆண்டு 6வது மாதம் 19ஆம் தேதி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய கோயில்பட்டியில் அவர்களுடைய மரணம். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு சென்று சிபிஐக்கு இந்த மதுரை சிபிஐ நீதிமன்றத்தில் இது நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஒரு மகத்தான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பிலே A1 முதல் A9 வரை உள்ள அனைத்து காவல்துறை சார்ந்தவர்களும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தண்டனை அறிவித்துள்ளார்கள். மிகுந்த சந்தோஷம். இவர்கள் மீது 304 மர்டர், அதனுடைய கனெக்டடாக 34 IPC காமன் இன்டென்ஷன்
இந்த 2 பிரிவிற்கும் தான் இவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வாச்சாத்தி வன்கொடுமையில் கூட போலீசாருக்கு சிறை தண்டனை தான் விதிக்கப்பட்டது. இதற்கு முந்தைய காவல் சித்திரவதை சம்பவங்களுக்கு போலீசாருக்கு ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாட்டிலேயே முதன்முறையாக காவல்துறை சித்திரவதை படுகொலையில் போலீசாருக்கு இரட்டை மரண தண்டனை வழங்கியிருப்பது இதுவே முதன்முறை எனவும், இது அரிதிலும் அரிதானது எனவும், இது மக்களுக்கான தீர்ப்பு எனவும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சந்திரன். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.